அன்பான வணக்கம். நான் வச்சிருக்கக்கூடிய வெஹிக்கிள் என்ன தெரியுமா? அதோட ஹார்ஸ் பவர் என்ன தெரியுமா? எவ்வளவு வேகமா போகுது? அதெல்லாம் நம்மளதெல்லாம் 4 வீல் டிரைவ் அப்பா. எங்க விட்டாலும் போயிரு. கண்டிப்பா இந்த அசாத்தியமான நம்பிக்கை ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். தப்பு இல்ல. அது அசட்டுத்தனமா தவறான நம்பிக்கை இருந்துடக்கூடாது. எந்த இடத்துல அதோட பவரை முழுக்க வெளிப்படுத்த முடியும், எந்த இடத்துல அதோட பவரை வெளிக்காட்டலாம் அப்படிங்கக்கூடிய விஷயம் தெரிஞ்சிருக்கணும் கார் ஓட்டுறவங்களுக்கு. ஆனால் அது தெரியல அப்படின்னா அது மிகப்பெரிய தவறான இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்திடும் அப்படிங்கிறதா இந்த வீடியோ பதிவுல நாம் அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். நல்லா கேட்டுக்குங்க. கண்டிப்பா 4 வீலர் டிரைவ் அப்படிங்கிறது, 4 வீல் டிரைவ் கார் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான கார். எங்க ஹில்ஸ்ல குழி உண்டு, சேறு பாங்கான இடங்கள், அதிகமான கல் இருக்கிற இடத்துல அருமையா இருக்கு ஓட்டுறதுக்கு. கண்டிப்பா நாம எல்லாம் ஏத்துக்க வேண்டியதான். 4 வீல் டிரைவ் அப்படிங்கிறது ஒரு நல்ல கார் தான். எந்த குழியில மாட்டினாலும் அந்த கார் வெளியே வந்துடும். ஏன்னா 4 வீலுமே டிரைவ் ஆகும். ஆனா மற்ற கார்களுக்கெல்லாம் ஃப்ரண்ட்ல இருக்கிற 2 வீல் மட்டும் தான் டிரைவ் ஆகும். பின்னாடி இருக்கிறது வந்து அது ரொட்டேட்னா அந்த பின்னாடி சுத்திட்டு வரும். பட் அந்த அளவுக்கு அது பவர்ஃபுல்லா இருக்காது. ஆனா 4 வீல் டிரைவ் அப்படிங்கிறது மிகப்பெரிய பவர்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா 4 வீலுமே நீங்க பார்த்தீங்கன்னா இன்ஜின் கீர் பாக்ஸ் கூட கனெக்ட் ஆயிருக்குங்க. அது 4 வீல் டிரைவ் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நல்ல வேகம், கண்டிப்பா உந்துதல் சக்தி நல்லா இருக்கு. எங்காவது குழியில மாட்டிட்டாலும் சேரு, மலைக, ஹில்ஸ்ல எல்லாம் ஓட்டுறக்கெல்லாம் எவ்வளவு பெரிய ஹில்ஸா இருந்தாலும் அருமையா 4 வீல் டிரைவ்ல போகலாம். ரைட், உண்மைதான். ஆனா அது எந்த இடத்துல அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஆனா இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, இது வந்து இப்போ வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கிற காலங்க, மழை காலம். எந்த இடத்துல மலையில இருந்து காட்டாற்று வெள்ளம் வரும் அப்படிங்கிற சொல்ல முடியும். காட்டாற்று வெள்ளம் வந்துச்சு அப்படின்னா ரோட்டுக்கு எத்தனை அடி மேல அந்த தண்ணி போயிட்டு இருக்குது நம்மளால ப்ரொடெக்ட் பண்ண நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா? ஆக்சுவலி அந்த ஊர்க்காரரு யாராவது கேட்டாலும் கூட பரவாயில்ல, அவங்களுக்கு தெரியும் அந்த காட்டாற்று வெள்ளம் வந்து எந்த அளவுக்கு வருது, இந்த இடத்துல ரோடு வந்து எவ்வளவு கீழே இருக்குன்னு தெரியும். அப்போ நம்ம 4 வீல் டிரைவ் அப்படிங்கிறது அந்த ரோட்ல முட்டிட்டு இருக்க வரைக்கும் தான் அந்த காருக்கு, அந்த வீலுக்கு மிகப்பெரிய பவர், அந்த சக்தி கிடைக்கும். அது தண்ணி வந்து ஒரு 4 அடி 5 அடிக்கு மேல வந்துருச்சு அப்படின்னா காரு வந்து நிலத்துல முட்டாது. அப்ப அந்த காரோட பவர் அங்க ஜீரோ தானுங்க. அப்படி நடந்ததுதான் இந்த தவறு. எல்லாரும் லைன்ல நின்றுக்கிறாங்க. மலையிலிருந்து ஒரு காற்றாற்று வெள்ளம் சென்டர்ல போயிட்டு இருக்குது. மிகப்பெரிய வெள்ளம் போயிட்டு இருக்கு. எல்லாம் லைன்ல நின்றுருக்காங்க. பட் பிட்வீன் த கேப் இந்த பக்கம் ஒரு காரு போறதுக்கான ஒரு வழி, அந்த ஒரு காரு போகலாம் அப்படிங்கிற ஒரு தடம் இருக்குது. டப்புனு நம்மால என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா கிராஸ் பண்ணி அந்த தண்ணி போயிட்டு இருக்கிற போது, அந்த காற்றாற்று வெள்ளம் போயிட்டு இருக்கிற போது நம்மளுக்கு அதோட ஃபோர்ஸ் என்னன்னு தெரியாது. ஏன்னா இவர் காருக்குள்ள உட்கார்ந்து இருக்காரு. ஒன்னு மேல பார்த்துருக்கணும் அல்லது கீழேயாவது பார்த்துக்கணும். ரெண்டும் பார்க்காம ரோட்ல போயிட்டு இருக்கிற தண்ணியோட அளவை வச்சு அவர் கணக்கு போட்டதா இந்த இடத்துல மிகப்பெரிய தப்பு. நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு 4 அடி 5 அடிக்கு மேல காற்றாற்று வெள்ளம்ங்கிற ரொம்ப ஃபோர்ஸா மேல இருந்து ரொம்ப வேகமா வந்துட்டு இருக்கு அந்த தண்ணி. அப்போ இவர் வந்து அந்த தண்ணி கிராஸ் பண்ணி போயிடலாம், தண்ணி வந்துட்டு இருக்குதுன்னா இதை கிராஸ் பண்ணி போயிடலாம் அப்படிங்கிற போது அந்த கார்ல இப்படி பட்டது என்ன ஆச்சுன்னா காரை வந்து தண்ணிக்கு நேரம் டேர்ன் பண்ணிச்சு. அப்ப தண்ணியோட சேர்த்து அது கீழே கொண்டு வச்சு. இது எவ்வளவு பெரிய மிகப்பெரிய தப்பு பாருங்க. அப்போ நாம எல்லாருமே கார்ல இப்போ ஆக்சுவலி எல்லாமே வெக்கேஷன் லீவு குழந்தைகளோட இருக்கிறோம். கண்டிப்பா சுற்றுலா போவோம். கண்டிப்பா இந்த தண்ணி இருக்கக்கூடிய இடத்துல ரொம்ப பத்திரமா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சுற்றுலா போறோம் அப்படிங்கிறது முக்கியம் தான். ஆனா அதை விட நம்மளோட குடும்பத்தோட பாதுகாப்பு முக்கியம். ஏன்னா அங்க மிகப்பெரிய எமோஷனல் லாஸும் இருக்குது, பினான்சியல் லாஸும் இருக்குது. ஏன்னா திடீர்னு ஓட்டக்கூடிய நமக்கு மிகப்பெரிய லெவலில் ஏதாவது பாதிப்பு அப்படின்னா நம்மளுடைய இன்கம் வந்து நம்ம ஃபேமிலி மிகப்பெரிய லெவலில் பாதிச்சிடும். இன்கம் பாதிச்சிடும். அப்புறம் அதே மாதிரி இப்போ நம்ம ஃபேமிலிக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா எமோஷனல் லாஸும் ஆயிரும், இன்கம் லாஸும் ஆயிரும். இந்த ரெண்டும் இல்லாமல் பார்க்கணும்னா 100% எங்க நம்ம பயணப்பட்டாலும் பாதுகாப்போட நம்மளுடைய மகிழ்ச்சி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ. நண்பர்களே, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அடுத்த பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.